கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 20,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. பேருந்து சேவையை பொறுத்தளவில் அதிக அளவில் பேருந்து இயக்கப்படுகின்றன. முழுமையாகவே அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. முழுமையாக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. தனியார் பேருந்துகள், தனியார் ஆட்டோ மற்றும் கார் மற்றும் குறைந்த அளவை இயக்கப்படுகின்றன. பிஎம்எஸ் அதிமுக தொழிற்சங்கம் போன்ற தொழிற்சங்கங்கள் ஆட்டோ மற்றும் கார் போன்ற வாகனங்களை இயக்குகின்றன. இதனால் பேருந்து வாகன சேவை பெரிதளவு பாதிக்கப்படவில்லை. கேரள மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு வரும் பேருந்துகள் அனைத்தும் தமிழக கேரள எல்லை பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் எல்லை பகுதி மக்கள் சிறிது பாதிப்புக்குள்ளாகினர். இந்நிலையில் கேரள மாநிலத்திலிருந்து தனியார் வாகனங்கள் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தன. திடீரென திமுகவினர் சிலர் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து போலீசார் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் தற்போது திமுகவினர் ஆங்காங்கே மத்திய அரசு அலுவலகம் முன்பு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். தபால் நிலையம் மற்றும் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் தலைமையில் போராட்டம் நடத்த திட்டம் போட்டிருக்கின்றனர். இந்நிலையில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்கு எந்த அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது பொறுத்த அளவில் அமைதியாகவே போராட்டமானது நடைபெற்று வருகிறது.